காகங்களின் சோப் வீடு. அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல ரெண்டு காகங்கள் தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கலு, வீட்டுல சமைக்கிறதுக்கு உணவு சுத்தமா இல்ல. நீங்க இந்த கூடைய மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்கிட்டு வாங்க. சரி ராணி, நான் இப்பவே கிளம்புறேன். கலு, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுல சோப்பு தீந்துடுச்சு. சோப்பு இல்லாததுனால நான் 2 நாளா குளிக்கவே இல்ல. நீங்க மறக்காம சோப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. சோப்பா? ராணி, சந்தையில சோப்போட விலை ரொம்ப அதிகம். நாம அந்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் தானியங்களையும் காய்கறிகளையும் வாங்கலாம். உங்களோட வறுமையால என்னோட அழகே போச்சு. சரியா குளிக்கிறதும் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு நீங்க சோப் வாங்கி தந்தே ஆகணும். ராணி ராணி, கோவப்படாத. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? சரி, பரவாயில்ல. நான் மார்க்கெட்ல எவ்வளவு விலை கொடுத்தனாலும் சோப்பை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் கூடையை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காக சொன்னபடியே காலுக்காகவும் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்குச்சு. அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. போகிற வழியில தான் காலுவுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, ராணி சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாலே, நான் மறந்தே போயிட்டேனே. என்கிட்ட இருந்த காசு எல்லாம் செலவாகிடுச்சு. இப்போ நான் எந்த காசை வச்சு சோப்பு வாங்குவேன்? கடைக்காரர்கிட்ட கடன் சொல்லி சோப்பு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணே, எனக்கு இப்போ கடனா ஒரு நல்ல குளியல் சோப்பு கொடுங்க. நாளைக்கு வேலைக்கு போனதுமே சம்பளம் கிடைச்சிடும். அதை வச்சு சோப்போட காசை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். காகமே, எத்தனை வாட்டி சொல்றது? நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது கிடையாது. முதல்ல காசு கொண்டு வா. காசு கொண்டு வந்த அப்புறமா சோப்பை வாங்கிக்கலாம். அண்ணே, நான் சோப்பு இல்லாம போனேன்னா வீட்டுல என் மனைவி என்ன அடிச்சு துவைச்சிடுவா. காலு, சொன்னதே எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பேன். என் கடையில கடன் கிடையாது கிடையாது. உடனே காலுக்காகவும் சோகமா இன்னொரு கடையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா எந்த கடையிலயுமே காலுக்காகத்துக்கு கடனா சோப்பு கொடுக்கல. காலுக்காகவும் ரொம்ப சோகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கே. சோப்பு வாங்கிட்டு போகலன்னா ராணி என்ன பேசியே கொன்னுடுவா. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு காலுக்காகவும் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல இருந்து திடீர்னு ஒரு சோப்பு கீழே வந்து தொப்பன்னு விழுந்துச்சு. அத காலுக்காகவும் ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அட, நான் காண்றது என்ன கனவா நினைவா? கடவுளா எனக்கு ஒரு சோப்பு கொடுத்தது மாதிரி இருக்கு. சீக்கிரம் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேக வேகமா அந்த சோப்பை கூடையில போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன காலு, இவ்ளோ நேரம் ஆகிடுச்சு. சரி சரி, சோப்பு வாங்குனீங்களா இல்லையா? ராணி, நீ சொல்லி நான் வாங்காம வருவேனா? சரி, சீக்கிரம் அதை கொடுங்க. நான் இப்பவே ஆத்துக்கு போய் குளிச்சிட்டு வரேன். அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆற்றங்கரையில ராணிக்காகவும் அந்த சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ச்சே, இந்த காலுவ கல்யாணம் பண்ண நேரம் நான் சும்மாவே இருந்திருக்கலாம். நிம்மதியா ஒரு சோப்பு போட்டு கூட குளிக்க முடியல. வீட்டுல சரியான தானியங்களும் இல்ல, நல்ல வீடும் இல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராணிக்காகவும் இப்படி சொன்னதுமே காகங்களோட வீடு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. இத பார்த்த காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் குளிச்சு முடிச்சிட்டு அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, இங்க பாத்தியா அதிசயத்தை? நம்ம வீடு திடீர்னு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. அடக்காலு, நான் இந்த சோப்பை வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒருவேளை இந்த சோப்பு மந்திர சோப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா காலு, இப்பவே இந்த சோப்பை நான் சோதனை செய்யறேன். மந்திர சோப்பே, நீ எங்களுக்கு ஒரு மாம்பழ மரத்தை கொடு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே காகங்களோட வீட்டு முன்னாடி ஒரு அழகான மாமரம் வந்துடுச்சு. ஐயா ஜாலி! ராணி, நமக்கு ஒரு மந்திர சோப்பு கிடைச்சிருக்கு. நாம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆமா காலு, என்னால இத நம்பவே முடியல. இந்த முறை நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சுயநலமா இருக்க கூடாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும், சரியா? ஆமா காலு, நீங்க சொல்றதும் சரிதான். எது எப்படியோ இந்த மந்திர சோப்பு நம்ம கூடயே இருந்தா எனக்கு போதும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி ரொம்பவும் கவலையா காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு அண்ணா,
வீட்ல என்னோட பொண்ணு ரொம்பவும் உடம்பு முடியாம படுத்திருக்கா. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்வீங்களா? மீனு, கவலைப்படாத, என்னால உனக்கு இப்போ உதவ முடியும். இரு, என் வீட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு பணத்தை வரவழைச்சது. மீனு, இந்த காசை வச்சுக்கோ, இன்னும் தேவைப்பட்டா கேளு. கழுவண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான குருவி அங்க வந்துச்சு. மகளே, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. பசியால என்னால பறக்கவே முடியல. உன் வீட்ல கொஞ்சம் உணவு இருந்தா எனக்கு தரியா? கவலைப்படாதீங்க, என் வீட்ல நிறைய உணவு இருக்கு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு உணவை வரவழைச்சது. உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் என் வீட்டுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லாம உங்களுக்கு சாப்பாடு தரேன், சரியா? வயசான குருவியும் அதை வயறார சாப்பிட்டுச்சு. மகளே, ரொம்ப நன்றிம்மா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. காகங்கள் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத அந்த காட்டுல இருந்த 2 கழுகுகள் கேள்விப்பட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, காகங்களோட நாம தான் ரொம்ப பலசாலிங்க. ஆனா இப்ப அந்த காகங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யறதுனால காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் நமக்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது சீலா. ஆனா என்ன செய்யறது, நம்ம கிட்ட இப்படி ஒரு மந்திர சோப்பு இருந்தா நல்லா தான் இருக்கும். இது கூடவா உங்களுக்கு புரியல? அந்த காகங்களை மிரட்டி அதுகிட்ட இருந்த மந்திர சோப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போ இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் நமக்கு அடிமை ஆகிடுவாங்க. அட, இது நல்ல யோசனை தான், இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஏ காகங்களே, ஒழுங்கா உங்களோட மந்திர சோப்பை என்கிட்ட கொடுத்துடுங்க, இல்ல உங்க 2 பேரையும் நான் கொன்னுடுவேன். கழுகு இப்படி மிரட்டினதுமே பயந்து போன காகங்கள் அந்த மந்திர சோப்பை கழுகு கிட்ட கொடுத்துட்டாங்க. கழுகும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. இத வானத்துல இருந்த ஒரு தேவதை பார்த்து ரொம்பவும் கோபப்பட்டாங்க. அந்த காகங்களுக்கு நான் ஒரு மந்திர சோப்பை கொடுத்தேன், அவங்க அதை ரொம்ப நல்ல முறையில பயன்படுத்தினாங்க. இந்த கழுகு சுயநலம் பொடிச்சு பேராசையால அந்த சோப்பை எடுத்துட்டு போகுது. இந்த கழுகுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை காட்டுக்குள்ள வந்தாங்க. ஏ கழுகே, உங்க 2 பேருக்கும் எவ்வளவு திமிரு! அந்த காகங்களுக்கு தான் இந்த சோப்பு சொந்தம். அவங்க தான் இந்த சோப்பை வச்சு எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்யறாங்க. உங்க செயலுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்ன தேவதை அந்த 2 கழுகையும் ஒரு கல்லா மாத்திட்டாங்க. பிறகு அந்த சோப்பை மறுபடியும் காகங்கள் கிட்டயே கொடுத்துட்டாங்க. காகங்களே, உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்துறீங்க. இதே மாதிரி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் எப்போதுமே நீங்க உதவி செய்யுங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. தங்களோட சோப்பு மறுபடியும் கிடைச்சதுல 2 காகங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அங்கு புதையலும் திருட்டு காகமும். அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த சமயத்துல ராணிக்காகம் ஐஸ்கிரீம் விற்றபடியே காட்டை சுத்தி வந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம், வெயில் காலத்துக்கு ஏத்த குழு குழு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. அம்மா அம்மா, ஐஸ்கிரீம் வருதும்மா, எனக்கு ப்ளீஸ் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. சரி சாரா, சீக்கிரம் வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் ஆண்டியை நிக்க சொல்லு, நான் வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இங்க வாங்க. குழந்தை, உனக்கு என்ன ஐஸ்கிரீம்மா வேணும்? என்கிட்ட நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. இருங்க ஆண்டி, எங்க அம்மா இப்ப காசு எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளவு ரூபா? குருவி, நான் சின்ன பசங்களுக்காக ரொம்ப குறைவான விலையில தான் ஐஸ்கிரீம் விக்கிறேன். என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீமோட விலை வெறும் 5 ரூபா தான். 5 ரூபா தானா? உங்ககிட்ட ஐஸ்கிரீமோட விலை ரொம்ப குறைவா இருக்கு. மீனுக்குருவி ராணிக்காகத்துக்கிட்ட காசை கொடுத்துச்சு. ராணிக்காகமும் ஐஸ்கிரீமை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காட்டுல வர வர இப்ப திருடங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேற்றுக்கு என் வீட்லயும் திருடன் வந்தான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை குருவி, என்னோட வளையல், நெக்லஸ் எல்லாம் நான் வீட்டோட மேற்கூரையில மறைச்சு வச்சிருந்தேன்.
நீங்களும் ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நான் என்கிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கேன். நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. இந்த விஷயத்த மற்ற பறவைகள் கிட்டயும் சொல்லு குருவி அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தான் ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? காலு, பின்ன நான் தகவலை சேமிக்காம வீட்டுக்கு வருவேனா? அத்தி மரத்தோட கிளையில ஒரு குருவியோட வீடு இருக்கு. அந்த குருவி விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் திருடிட்டு வாங்க. சரி ராணி, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த 2 காகங்களும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. சரா, நீ ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னும் உனக்கான சாப்பாட்டை நீ சாப்பிடலையா? அம்மா, ஜன்னல்ல இருந்து குளிர்ந்த காற்று வந்துகிட்டு இருக்குமா. ஜன்னல் வழியா வானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தூங்குங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். சரி, சீக்கிரம் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை பூட்டுச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை சாராவும் தன்னோட திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு தான் அம்மாவோட பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. நடு இரவு ஆனதுமே காலுக்காகவும் வேலைக்கு கிளம்பிச்சு. நண்பா, இன்னைக்கு நாம எந்த வீட்ல திருடணும்? டே பப்ளு, நாம இன்னைக்கு அத்திமரத்தோட கிளையில தான் போக போறோம். அங்க இருக்கிற ஒரு குருவியோட வீட்ல தான் நாம இன்னைக்கு திருட போறோம். சரி நண்பா, சீக்கிரம் வா, வேலையை முடிச்சிட்டு நாம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, நீ வெளியவே நின்னு யாராச்சும் வர்றாங்களான்னு பாத்துக்கோ. நான் சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் கிட்ட இருந்த கள்ளசாவிய பயன்படுத்தி மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. மெதுவா காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா புறா பறந்து வந்துச்சு. ஏ காகமே, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த காட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இந்த காட்டுக்கு புதுசா? என் குழந்தைக்கு ரொம்ப காது வலியா இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற ஜம்ஜம்மோட வீட்டை தான் நான் தேடி வந்தேன். இது ஜம்ஜம்மோட வீடு கிடையாதுப்பா, இது ஒரு குருவியோட வீடு. ஜம்ஜம்மோட வீடு அருவிக்கரையோட பக்கத்துல இருக்கு. அப்படின்னா நான் வீடு மாறி வந்துட்டேன். சரிண்ணே, நான் இப்பவே அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுக்காகவும் அங்கிருந்து பறந்துச்சு. உடனே புறாவும் தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா ரொம்ப தூரமா போனதை பார்த்த பப்ளுக்காகவும் மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி வந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த நகையை எல்லாம் திருடிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்துச்சு. 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து தங்களோட காட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்த 2 காகங்களும் அவங்க திருடிட்டு வந்த பொருட்களை பங்கு போட ஆரம்பிச்சாங்க. இந்த மூட்டையில 2 வளையல் இருக்கு. அந்த 2 வளையலும் எனக்கு சொந்தம், சரியா? ராணி அக்கா, 2 வளையலையும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டா அப்ப எங்களோட பங்கு குறைவாதான் வரும். நான் மட்டும் தகவல் சொல்லலைன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. நான் தான் நிறைய பங்கை எடுப்பேன். சரி சரி, சண்டை போட்டுக்க வேண்டாம். நாம ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு பலம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த பானை உடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச என்னோட நகைங்க எல்லாமே போயிடுச்சு. மீனுக்குருவி அழுத சத்தத்தை கேட்ட மற்ற பறவைகள் மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, என்னாச்சு? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? என் வீட்டுல இருந்த நகைகளை நேத்துக்கு ராத்திரி யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்கு நேத்துக்கு திருட வந்திருக்கான். நேத்துக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு போகிற வழியில உன் வீட்டு முன்னாடி ஒரு காகம் நிக்கிறத நான் பார்த்தேன். அந்த காகத்துக்கிட்ட நான் விசாரிச்ச நேரம் ஜம்ஜம் வீட்டுக்கு காது வலிக்கான மருந்து வாங்க வந்தேன்னு சொல்லுச்சு. என் வீட்டுக்கு எந்த காகமும் காது வலிக்கான மருந்து வாங்க வரலையே. மீனு, நீ எப்பவாச்சும் உன் நகைகளை எங்க வச்சிருக்கேன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னியா? ஆமா புறானே, நேத்துக்கு ஐஸ்கிரீம் விக்கிறதுக்காக ஒரு காகம் வந்துச்சு. அந்த காகத்துக்கிட்ட தான் நான் சொன்னேன். அப்படின்னா நிச்சயமா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. நாம அதன்படி செய்தா அந்த திருட்டு காகங்களோட கும்பலை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டாங்க. மறுநாள் ராணிக்காகவும் வழக்கம் போல ஐஸ்கிரீமை வித்தபடியே மீனுக்குருவியோட காட்டுக்கு வந்துச்சு. ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், இங்க வாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். கிளியே, நேத்துக்கு உங்களோட காட்டுல ஏதோ ஒரு குருவியோட வீட்ல திருட்டு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா, மீனுக்குருவியோட வீட்ல தான் திருட்டு போயிடுச்சு. இது ரொம்ப மோசம்.
நான் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா கூரை மேல வச்சிருக்கேன். ஆமா காகமே, நானும் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். சரி, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி காகம் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகம் நகை இருக்கிற இடத்த காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு வழக்கம் போல காலுக்காகமும் பப்ளுக்காகமும் கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. டேய் பப்ளு, வீட்டோட கதவு திறந்துதாண்டா இருக்கு. வா, நாம 2 பேரும் உள்ள போய் சீக்கிரம் நகையை எடுத்துட்டு வந்துடலாம். நான் வெளியவே நிக்கிறேன், நீ உள்ள போ. டேய், அந்த கிளி நகைகளை எல்லாம் பீரோக்குள்ள வச்சிருக்கான். நாம 2 பேரும் சேர்ந்தாதான் பீரோவை திறக்க முடியும். வா. 2 காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில ஒளிஞ்சிருந்த பறவைகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காகமும் பப்ளுக்காகமும் மெதுவா வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட எல்லா பறவைகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த 2 காகங்களையும் நல்லா அடிச்சாங்க. போலீஸ வர சொல்லி அந்த காக்கை கும்பலை பிடிச்சு ஜெயிலையும் போட்டுட்டாங்க. போலீஸும் அந்த காகங்கள் கிட்ட இருந்த திருட்டு நகைகளை வாங்கி மறுபடியும் மீனுக்குருவி கிட்ட ஒப்படைச்சாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் பிடிபடுவான். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹர்ஷா, சுதா, மகிசாலினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சிந்து, பிந்து 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தனலட்சுமி, ஹரிபிரசாத், ஹரிஷிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆனந்தி, வசந்தகுமாரி, சங்கீதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தனுஷியா, ஹாய் மகாஸ்ரீ, ரிஃப்கா, அஷ்கான் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கனி ஆர்த்திஷா, உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய் அனிஷா, குணாலினி, மௌலேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். குருமூர்த்தி, அருள், சாந்தினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் செல்வா, ஹாய் மின்கா பாப்பா, மயாலினி, தனுமா, பவிமா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சர்வேஸ்வரன், நிவேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விக்கி, விசு, மனிஷா, பிளஸ்ஸி, லிபியா, ரசல், யாஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தருண் பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கவின், மித்ரா, அருணா, வல்லரசு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஷர்வின் குமார், பிரணிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கோவர்த்தனி, சரகணன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜாய் கிறிஸ்டி, யூசுபா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜீவ பிரசாத், இனியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பாவனி, கவிஷ்கா ஸ்ரீ, சஸ்மிகா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஐபா, அயான், சாரா, லுக்மான், பஷீர் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சாய்பா, மகிழன், ரியான், ஆனந்த் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சாக்ஷி, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.